Taste the Daily. கோவை மாவட்டம் பட்டணம் ஊராட்சியில் அடிப்படை வசதியின்றி அவதியுறும் மக்கள் மழைநீரில் நாற்று நட்டு நூதன போராட்டம் மேற்கொண்டனர். இப்பகுதியில் குடிநீர், தார் சாலை, மழைநீர் வடிகால் மற்றும் பேருந்து நிழற்குடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதி மக்கள் மழைநீரில் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் கவனத்தை ஈர்க்க மேலும் பல தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என எச்சரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலச்சூர் ஊராட்சியில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளால் ஏரி நீர் மாசடையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கோழி இறைச்சி கழிவுகளுடன் குப்பைகளும் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் கம்பன் கால்வாயில் நேரடியாக கொட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள விடிய அரசின் அதிகாரிகள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நீதி வேண்டி 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதனூர் பாரதி நகரைச் சேர்ந்த ராமன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி வீட்டின் அருகில் உள்ள பூங்காவில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உடையராஜ் பாளையத்தை சேர்ந்த ஜெயசீலன், சக்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க ராமனின் மனைவி நிவேதா புகார் அளித்தார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ராமனின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் அலட்சியத்தால் பெண்கள் நீதி வேண்டி போராட வேண்டியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கூடுதல் பணி சுமையால் அரசு பேருந்து ஓட்டுநர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரது மனைவி அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பாலாஜி பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்க சொல்லுவதுடன் கூடுதல் பணி சுமை அளிப்பதாக கூறி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அவரை அங்கிருந்தவர்கள் தடுத்து காப்பாற்றிய நிலையில் ஓட்டுநர் பாலாஜியின் மனைவி சூரியகலா 3 பெண் குழந்தைகளுடன் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மதுரை திருமங்கலத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு 44 பயணிகளுடன் சென்ற அரசு அதிவிரைவு பேருந்து திருமங்கலம் 4 வழிச்சாலையில் டிராக்டரின் பின்பக்கத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இவ்விபத்தில் டிராக்டர் மீது அரசு பேருந்து ஏறி நின்றது. இக்கோர விபத்தில் டிராக்டரில் வந்த மாடசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் வந்த பாலமுருகன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.